சங்கீதங்கள் புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் முதல் வசனம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். 27ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை எல்லாரும் இணைந்து சேர்ந்து நாம் ஒருமித்து அதை வாசிக்க போறோம். எடுத்துட்டீங்களா? 1ஆம் தேதி கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நம்மோடு பேசினார். வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my salvation. கர்த்தர் என் ரட்சிப்பு. 5 மாதமும் அவருடைய ரட்சிப்பை நம்ம பார்க்க வச்சாரு. கண்களை மூடி வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி எங்களோடு பேசினப்பா, வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும். ஆவியானவருடைய பலத்த ஆளுகைக்கு முழு சபையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பக்கத்துல பார்த்து கர்த்தர் உங்க ரட்சிப்புன்னு சொல்லிட்டு உட்காருங்க. சொல்லுங்க, கர்த்தர் என் ரட்சிப்பு. இல்லையா? நம்ம ரட்சிப்பு யாரு? கர்த்தர். இன்னைக்கு வேகமா நம்ம போகலாம். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பா இருப்பதனால நமக்கு நிகழ போகிற காரியம் என்ன? அதான் இன்னைக்கு ஒரு செய்தி. தேவன் யாருக்கு ரட்சிப்பா இருக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படுகிறதோ, இந்த ரட்சிப்புன உடனே நீங்க பாவத்திலிருந்து அன்னைக்கு தேவன் நம்மளை விடுதலையாக்கி ரட்சித்து கொண்டு வந்தார். அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முறை நிகழ்ந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. அதற்கும் ரட்சிப்பின் தான் பேரு. இயேசுவின் வருகையில மொத்த உலகத்தின் பாவத்தின் வல்லமையிலிருந்து, பிரசன்னத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை முழுவதுமாக ரட்சித்து கொண்டு போக போறார். அது நித்திய ரட்சிப்பு. பாவத்திலிருந்து நமக்கு கிடைத்த ரட்சிப்பு, இயேசுவின் வருகையில கிடைக்க போகிற நித்திய. இந்த ரெண்டும் நமக்கு தெரியும். இதுக்கு நடுவுல அன்றாட வாழ்க்கையில நம்ம சிக்கி கொண்டிருக்கிற பலவித பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், வியாதிகள், இப்படி வருகிற சில நெருக்கடிகள்ல இருந்து தேவன் நம்மளை விடுவித்து கொண்டு வர்றாரு. பார்த்தீங்களா? இதுக்கும் பெயர் ரட்சிப்பு என்றுதான் வேதம் சொல்லுது. சொன்னாங்க, படுக்கையில எலும்புவேனான்னு தெரியல, அன்னைக்கு சுகமாக்கிட்டா. இதுக்கு பேர் ஒரு ரட்சிப்பு. அவங்க சாட்சி கொடுத்தாங்க, அடைக்கப்பட்டு இருந்துச்சு. உலகமே அடைச்சு கிடக்கு, ஆனா அடைக்கப்பட்ட சூழ்நிலை என் கடனை அடைச்சாருங்கிறது எவ்வளவு பெரிய. இப்படி அன்றாட பிரச்சனைகள், அன்றாட வாழ்க்கையில அவ்வப்போது நாம் சந்திக்கிறதான இந்த பிரச்சனைகள்ல தேவன் நம்மளை விடுவித்து வெளியே கொண்டு வராருல, அதுக்கும் பேர் என்னதான்? இதை பற்றி தான் நம்ம இப்ப தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றா, கர்த்தர் என். அப்போ தேவன் நமக்கு ரட்சிப்பா இருக்கும் பொழுது, அவர் ரட்சிப்பு நமக்கு வெளிப்படும் பொழுது நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரின் ரட்சிப்பு. அதனால சொல்லுங்க, நெருக்கத்தில் முழு பலத்தோடு சேர்ந்து சொல்லுங்க. என்ன திருப்பம்? திருப்பம் இல்ல, திடீர் திருப்பம். திடீர்னு ஒரு திருப்பம் வரும். ஆங்கிலத்தில் அழகா சடன்லி ஷிஃப்ட். சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பேரு டிவைன் ஷிஃப்ட், சடன்லி ஷிஃப்ட். தேவன் எனக்கு ரட்சிப்பா இருப்பதனால நான் இருக்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில எதிர்பாராத நேரத்துல அந்த களத்துக்கு என் கர்த்தர் இறங்கி வந்து திடீரென்று என்னை அங்கிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து என்னை அத்தனை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கி எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்கு என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தில் 5 மாதங்களாய் அல்லது பல ஆண்டுகளாக நெருக்கத்துக்குள் போய்கொண்டு இருந்து வெளியே வர முடியாமல் திகைத்து கொண்டிருந்த சகோதரா, சகோதரி, தாய், தகப்பனே, தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உனக்கு ரட்சிப்பாய் இருப்பதனால எதிர்பாராத ஒரு சடன்லி ஒரு ஷிஃப்ட், ஒரு திடீர் திருப்பத்தை உன் வாழ்க்கையில தேவன் தலையிட்டு கொடுத்து அங்கிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து கண்மலையின் மேல் உயர்த்த தேவன் போதுமானவர். அல்லேலூயா.
அந்த இந்த திடீர் திருப்பத்துல ரெண்டு விஷயம் நடக்கும். விடுதலையும் உண்டு, உயர்வும் உண்டு. என்னென்ன உண்டு? நான் இருக்கிற சூழ்நிலையில எனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அங்க சத்துருக்கள் அவனை நெருக்குனாங்கன்னு இருக்கு. ஆனா நெருக்குன சத்துரு தான் இடறி விழுந்தான் இருக்கு. அதாவது உன்னை 5 பேர் சேர்ந்து தள்ளுறான். தள்ளும் பொழுது நீ விழல, தள்ளுன 5 பேரும் கீழே விழுந்து கிடக்கான். இதுக்கு ஒரு ஆர்ப்பரிச்சிருக்க வேண்டாமா? நான் ஒத்த பய சொத்த பய என்ன மொத்த பயலும் சேர்ந்து தள்ளுறாங்க. ஆனா நான் நிக்க தள்ள அந்த ஜாம்பவான் கீழே விழுந்து கிடக்கான். காரணம் கர்த்தர் என் ரட்சிப்பு. இதுதான் விடுதலை. விடுதலை கொடுத்ததும் இல்லாம அங்க சொல்றாரு, அவர் தீங்கு நாளில் என்னை கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துகிறார். அப்ப தேவன் ரட்சிப்பா இருக்கும்போது எனக்கு விடுதலையும் உண்டு. பாயிண்ட புடிச்சுவாங்க. எனக்கு விடுதலையும் உண்டு, உயர்வு உண்டு. விடுதலையை மட்டும் கொடுத்துட்டு போகிறவர் அல்ல, விடுவித்து என்னை உயர்த்துகிற என் கர்த்தர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது வேதத்துல பல இடங்களில் பலவிதமான காரியம் நிகழ்ந்திருக்கு. ஒரு காரியத்தை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம செய்தி உள்ள நம்ம போகலாம். நல்லா கவனிங்க. 107ஆம் சங்கீதத்துல அந்த ஜனங்கள் ஒரு ஜெபம் பண்றாங்க. சங்கீத புஸ்தகம் 107:19 ஒரு ஜெபம் பண்றாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அவங்க கேட்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன? வாசி 107:19. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆபத்துல யாரை நோக்கி கூப்பிடணும்? முழு சபையை சேர்ந்து சொல்லுங்க. பாஸ்டர் 2வது தான். பாஸ்டர் அடுத்து தான் கூப்பிடணும். புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் குவா குவா குவான்னு கத்திட்டு வரக்கூடாது. ஆமா, 5 மணிக்குங்க கூப்பிடுறது, 3 மணிக்கும் கூப்பிடுங்க. வேண்டாங்களே, முதல்ல யாரை கூப்பிடணும்? ஆமா, ஒரு கஷ்டம் வந்த உடனே இன்னைக்கு சோம்பேறி விசுவாசிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. எடுத்த உடனே பாஸ்ட் உடனே ஜோம் பண்ணிக்கோங்க. அது என்ன? இது பேராசிட்டமல் டேப்லெட்டை போட்டுட்டு நமக்கு சரியாகிற ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியனுக்கு ஃபோன் பண்ணிட்டா சரியாக ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்லையா? கவனிங்க, அப்படி நீங்க வளரக்கூடாது. ஒரு ஆபத்துல முழங்கால முடக்கி வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பழக வேண்டும். தேவன் அங்கிருந்து பார்ப்பாரு, இவ்வளவு கஷ்டப்படுறா என்னை நோக்கி கூப்பிடுறானா பாப்போன்னு கர்த்தர் எதிர்பார்ப்பாரு. உங்களை விடுவிப்பதற்காக பக்கத்திலேயே நிற்பாரு. நீ கூப்பிட்டனா உடனே விடுதலை வரும். வேற எங்கேயாவது போன் போட்டோன்னா ஒரு 6 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே வேணுமா 6 மணி நேரம் கழிச்சு வேணுமா? பாதி பேர் அமைதியா இருக்க பார்த்தா 6 மணி நேரம் கழிச்சே வரட்டும், பிரச்சனை இல்லை, நாங்க உம்மத்தான் உயிரை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கவனிங்க, ஆபத்தில் அவர்கள் யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி சொல்லுங்க ரட்சிக்கிறார். இந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரே, அப்படி எப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தார்னு அவங்களுக்கு சொல்றேன். அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து என்ன, அவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பு எப்படி வெளிப்பட்டுச்சு, அந்த ரட்சிப்பு வெளிப்படும் பொழுது என்ன நிகழ்ந்ததுன்னு நான் சொல்றேன். 19 வாசித்தேங்க. 19 ஜெபம் பண்றாங்க. 19 ரட்சிப்பை வெளிப்படுத்துங்கன்னு கேட்கிறாங்க. 10 வசனம் கழிச்சு 29 ஒரு சம்பவம் நடக்கு. வாசி பார்க்கலாம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொஞ்சம் வேகமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எதை அமர்த்துகிறார்? கொந்தளிப்பை. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, அமர்ந்துற போது. கொந்தளிப்பை, உன் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை, அலைகளை கொந்தளிப்பை, கட்டுக்கடங்காத அலைகள், யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத கொந்தளிப்பு உன் வாழ்க்கையில மறுபடியும் மோதி கொண்டிருக்கல. உன் பலத்தை பிரயோகித்து பார்த்த அந்த கொந்தளிப்பை அடக்க முடியல. 4 பேரை கூப்பிட்டு பார்த்து முயற்சி எடுத்து பார்த்தீங்க, அந்த அலைகளை அடக்க முடியல. என் கர்த்தர் யாருன்னு சொல்கிறேன்? அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அலைகளை அடங்க பண்ணுகிறவர். அடங்காத அலைகள் அமரும், அடங்காத கொந்தளிப்பு அமரும். காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ரட்சிப்பு வெளிப்படுவதாக. தேவ பிள்ளையே,
சகோதரா சகோதரி, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை அல்ல. அது யாருக்குமே அடங்க மாட்டுக்கு, அது யாருக்குமே கண்ட்ரோல் வர மாட்டுக்கு. அது மேலும் மேலும் உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. மேலும் மேலும் அந்த அலைகள் உன் மேல மோதி கொண்டே இருக்கிறது. உன் இருதயத்தை வியாகுலப்படுத்துகிறது, பயமுறுத்துகிறது. என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்கிற சந்தேகத்துக்கு நேராய் உன்னை கொண்டு போகிறது. என் கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அலைகளை அடங்க பண்ணுகிறவர். ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. உன் வாழ்க்கையில் அந்த கொந்தளிப்பு அமரும்படி ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆண்டவரே, அடங்காத அலைகளை, அது மனுஷனா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அருகில் உள்ளவர்களா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது எதிராக செயல்படுகிற கூட்டமா இருக்கலாம். அலைய போல மறுபடியும் உங்க மேல மோதிக்கொண்டே இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே பிரச்சனை ஓயாம மோதிச்சுன்னா அதுக்கு பேர் அலைகள். அதுக்கு பேர் அலைகள். பெரும் கூட்டம் உங்க மேல மோதிச்சுன்னா அதுக்கு பேர் கொந்தளிப்பு. இந்த ரெண்டுல நீங்க எதுல பாதிக்கப்பட்டாலும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதர சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கும் அடங்காமல் உங்க மேல மறுபடியும் மோதி கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் அடங்குவார்களாக, அந்த சூழ்நிலை அடங்குவதாக, விரோதமா இருக்கிற அனைத்தும் அடங்கி போவதாக. ரைட் நவ் கர்த்தரின் வல்லமை இறங்கி வந்திருக்கு. கர்த்தரின் வல்லமை இறங்கி வந்திருக்கு. ஊக்கமா ஜெபிக்கும் பொழுது அந்த அலை இப்ப அடங்குது. அம்மா தாயே, உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அந்த கொந்தளிப்ப கர்த்தரின் கரம் குறுக்கிடுகிறது. இறையாதே, அமைதலா இரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுள். அடக்கி ஆள்கிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரின் ரட்சிப்பு வெளிப்படுவது என்ன நடக்கும் தெரியுமா? கொந்தளிப்பு அமரும், அலைகள் அடங்கும். அது சூழ்நிலையா இருந்தாலும், அது பலவீனமா இருந்தாலும், அல்லது ஒரு பெருங்கூட்டமா இருந்தாலும், அவருக்கு முன்பதாக இஞ்சி கூட எதுவும் எழும்ப முடியாது. உனக்கு முன்பதாக பர்வதம் போல எழும்பியிருக்கலாம், அவருக்கு முன்பதாக துளி அளவு கூட எழும்ப முடியாது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறபடியினால இதுவரைக்கும் உன்னை ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனை இப்ப அவரை சந்திக்கும் பொழுது அது மெழுகு போல உருகி அடங்கி அமர்ந்து இருக்கிற இடம் இல்லாமல் போகும்படி தேவன் முன் வாழ்வில் குறுக்கிடுவாராக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அத இது எப்படி நிகழுதுன்னா 6 மாசம் கழிச்சு இல்ல, சடனா. ரட்சிப்பு எப்படி நிகழும்? சடனா 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 சடன்லி. அதுக்குதான் சடன்லி ஷிஃப்ட். சொல்லுங்க, என்ன திருப்பம்? என்ன திருப்பம் கேட்டேன். எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஆயிட்டு யாத்தாடி. என்ன திருப்பம்? திடீர் திருப்பம். திடீர் திருப்பம். வேதத்துல கவனிங்க தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த நேரம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும், நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், என் வாழ்க்கையில தேவன் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த டேர்னிங் பாயிண்ட் சடனா நிகழும். அந்த திருப்பம் சடனா நிகழும். திடீரென்று எதிர்பாராத நேரத்துல என் வாழ்க்கையில தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புவான் வாசித்தோமே. தெற்கத்தி வெள்ளம் அப்படின்னா தென்ன யூதாவில, தென்னக நாட்டில் யூதயாவில வறண்ட பூமியாய் காட்சி அளிக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமா மழை கொட்டும். சில நேரத்தில் நம்ம ஊர்ல பெய்தல வெயில் அடிக்கும். வெயில் அடிச்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துல மழை பயங்கரமா கொட்டும். பார்த்திருக்கீங்களா? சில சீசன் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஊர்ல வேறு பேர் சொல்லுவாங்க, என்னத்துக்கோ கல்யாணம் வாங்க, அதை தூர போடுங்க. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு கிளைமேட் வரும் பார்த்தீங்களா? அப்படி அடிக்கடி யூதயா பாலைவனத்துல நிகழுமா. யூதயா பாலைவனத்துல வெயில் பயங்கரமா இருக்கும், மழைக்கு அறிகுறியே இருக்காது. ஆனா அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று மழை கொட்டு ஊத்துமா. சில மணி நேரங்களில அந்த யூதயாவில் தெற்கு பாலைவனத்துல அந்த வெள்ளங்கள் பார்த்தீங்கன்னா பிரவாகித்து ஓடி வருமா. சில மணி துளிகளில் அப்படிப்பட்ட வெள்ளங்கள் வந்து ஓட ஆரம்பிக்குமா. அதை பார்த்து சங்கீதக்காரன் சொல்றார், தெற்கத்தி வெள்ளம் திடீரென்று வருவது போல எங்கள் சிறையிருப்பு, எங்களுடைய பலவீனம், எங்கள் போராட்டத்தையும் கர்த்தர் அதே
ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சில நேரங்கள்ல பைபிள்ல படிப்படியான உயர்வை சந்தித்தவர்களும் உண்டு. சில நேரங்களில் காத்திருந்து எதிர்பாராமல் திடீரென்று உயர்வை சந்தித்தவர்கள் உண்டு. சொல்லுங்க, படிப்படியான அற்புதம், திடீரென்று வரும் அற்புதம். அந்த திடீர்னு சொன்ன உடனே நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அப்ப திடீர்னு கொட்டுவார் போல இல்ல. அதாவது ரெண்டு பேருமே காத்திருந்தாங்க. ஆனா அந்த ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமான ஒரு உயர்வு வருது. உதாரணமா தாவீதை எடுத்துக்கோங்களேன். அவன் ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார வைக்கும் பொழுது எடுத்த உடனே 12 கோத்திரத்துக்கு தலைவனா அவனை உட்கார வைக்கல. முதல்ல யாருக்கு தலைவனா வச்சாரு? வெரி குட். யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் முதல்ல அவனை ஆண்டவர் அங்க ராஜாவா ஏற்படுத்தினான். சில வருஷங்கள் கழித்து தான் 12 கோத்திரத்துக்குமே தேவன் அவனை ராஜாவா ஏற்படுத்தினான். அப்போ இதுக்கு பேர் என்ன பேரு? படிப்படியான உயர்வு. சொல்லுங்க, என்ன உயர்வு? இது ஒரு வகை. அடுத்து இன்னும் ஒரு மனுஷன் இருக்கான். இவனும் காத்திருந்தா. சொல்லுங்க, காத்திருக்காமல யாருக்குமே வராது. ஆனா இவனும் காத்திருந்தான். ஆனா இவனுக்கு படிப்படியா கவுன்சிலரு, அப்புறம் சேர்மனு, அப்புறம் வட்ட செயலாளரு, அப்புறம் சதுர செயலாளரு, அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, இப்படி எல்லாம் வரல. சிறை கதவு திறக்கப்பட்டது. சிங்காசனத்துல நேரடியா போய் தேவன் உட்கார வச்சார். இதுக்கு பேர் தான் சடன்லி ஷிஃப்ட். இது டிவைன் ஷிஃப்ட். இது தெய்வீக திருப்பம். ஆனா ரெண்டு பேருமே காத்திருந்தாங்க. ஆனா ரெண்டு வகையான உயர்வு, படிப்படியான உயர்வும் உண்டு, அடுத்து திடீரென்று வருகிற உயர்வு உண்டு. உங்களுக்கு எது வேணும்னு விரும்புறீங்களோ அதை கர்த்தர் செய்வார். எனக்கு உடனடியா பல வருஷம் காத்திருந்துட்டேன், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கர்த்தர் கதவை திறந்தா மட்டும்தான் நான் என்னால அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த டிவைன் ஷிஃப்ட், இந்த சடன்லி ஷிஃப்ட் அந்த பிள்ளைகளுக்கு நிகழ்வதாக. திடீர் திருப்பம் அந்த பிள்ளைகளுக்கு நிகழ்வதாக. இல்ல பரவாயில்ல 6 வருஷம் ஆகட்டும்னா அப்படியே ஆக கடவுது. கர்த்தர் இரக்கம் செய்வாராக. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் நாங்க ஆண்டவர் செய்கிறது கவனிங்க. கர்த்தர் செய்யும் பொழுது பல ஆண்டுகளாய் எதிராயிருந்த உங்க சூழ்நிலை அதை சரி செய்வதற்கு தேவன் பல ஆண்டுகள் எடுப்பது இல்லை. இது புரியுதா உங்களுக்கு? இதை முதல்ல நீங்க உள்வாங்கி புரியணும். மறுபடியும் சொல்றேன், பல ஆண்டுகளாய் எதிராய் இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் சரி செய்ய இறங்கும் பொழுது அதே போல பல ஆண்டுகள் வேண்டும் என்று தேவன் சொல்வது இல்லை. அது திடீர் திருப்பமாக உடனடியாக அந்த காரியம் சரி செய்யப்படும். அது 18 வருஷ கூனியா இருந்தாலும் பரமனுடைய கை பற்றுச்சுன்னா அது 1.5 வருஷம் கழிச்சு சுகமாகாது, உடனே அது சுகமாகும். உடனே அது சுகமாகும். லூக்கா 13:13 வாசி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13 லூக்கா 13:13 அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கொஞ்சம் நீங்க நிமிர்ந்து பாருங்க. அவன் நிமிர்றதற்கு முதல்ல நீங்க நிமிருங்க. இவ யாரு? கூனி. நல்ல பேர் வச்சிருக்கியம்மா. ஏசப்பா என்ன பேர் வச்சாருன்னு சொல்லட்டுமா? கீழே வாசி. அவ யாரு குமாரத்தின்னு இருக்கு? ஆண்டவர் அவளுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? ஆபிரகாமின் குமாரி. இந்த பேர் எப்படி இருக்கு? கூனி. இது எப்படி இருக்கு? அவன் பார்த்தீங்களா, மனுஷன் இப்படித்தான் பேர் வைப்பான். அப்போ கூனி, அது உண்மைதான். பைபிளே அவளை கூனின்னு தான் முதல்ல சொல்லுது. மனுஷர்கள் கூனின்னு சொல்றாங்க. ஆனா கூனியா இருந்தவளை ஆபிரகாமின் குமாரத்தியாய் கர்த்தர் மாத்துறதுக்கு 6 மாசம் எடுக்கல, உடனே நிகழ்ந்தது. 18 வருஷம் பிரச்சனை. எத்தனை வருஷம் உங்க பிரச்சனை? 18 வருஷமா? உங்க பிரச்சனை கேட்டேன். உங்க பிரச்சனை எத்தனை வருஷம் இருக்கலாம்? மேபி சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு 1.5 வருஷமா இருக்கலாம், சிலருக்கு இந்த 6 மாசமா இருக்கலாம், சிலருக்கு 5 வருஷமா இருக்கலாம், இல்லையா? சிலருக்கு வந்த நாள்ல இருந்தே பிரச்சனை. புரியும் நினைக்கிறேன். வந்த நாள்ல இருந்து அவங்க நினைக்கிறாங்க, நீங்க சொல்றது உண்மைதான், வந்த நாள்ல இருந்தே பிரச்சனை தான். ஒரே தலைவலி. என்ன தலைவலி? தலைவலின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரே தலைவலி. அது புரிஞ்சுக்கணும். சொல்ல புரியல, அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன தலைவலி? 2 தலைவலி இல்லை, ஒரே தலைவலி தான். ஒரே தலைவலி தான், இல்லையா? அது ஜெண்டுபாவுக்கும்
போகாது, டைகர் பாம்புக்கும் போகாது, கோடாரி தைலத்துக்கும் சிங்கப்பூர்லேருந்து வந்தாலும் மலேசியாவிலிருந்து துபாயிலிருந்து தைலம் வந்தாலும் போகாது. ஆனா போக வேண்டியது இங்க வந்தா போகும். போக வேண்டிய தலைவலி இல்லை, இங்க இருக்கிற அந்த எண்ணம் போகணும். அவங்க தான் தலைக்கு கிரீடம், புரியுதா? தலைவலி எங்க வீட்டுல என்ன ஊத்து நடந்ததுன்னு தெரியலையே, தலைவலி கிடையாது சகோதரா, அது உன் தலைக்கு கிரீடம். ஒரு ஆமேன் சொல்லியிருக்க வேண்டாமா? இந்நேரம் சகோதரி, உனக்கு அது தலைவலி கிடையாது, அதுதான் உன் குடும்பத்தின் கிரீடம். அது இல்லைன்னா உன் குடும்பம் இல்லை. இன்னைக்கு போய் அவரை பிடிச்சு நீங்க எனக்கு கிரீடங்கன்னு சொல்லணும். கல்யாணம் முடிச்சவங்கள சொல்றேன், நீங்க எனக்கு, அவர் என்னவா இருக்கட்டுமே, அவர் எப்படியா இருக்கட்டுமே, அந்த வார்த்தையில திருந்துறாரா இல்லையான்னு பாருங்க. ஆமேனா? ஹலோ, புரியுதா? சரி, அது போட்டோம். இவருக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை? அங்க விஷயத்துல கரெக்டா இருக்கணும். 18 வருஷம் பிரச்சனை, புரியுதா? 18 வருஷம் பிரச்சனை. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறான், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அப்போ கூணிக்கிட்டு இருக்கா, கூணிக்கிட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் நினைச்சாங்க, அப்போ பிசியோதெரபி மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் போல லேசா லேசா நிமிருவா, நாளைக்கு வர சொல்லுவாரு, அப்படி இப்படின்னு ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் எழுப்புவார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகும் போல நினைச்சாரு. ஆனா வசனம் சொல்லுது, என் ஆண்டவர் ரட்சிப்பை விளங்க பண்ணும் போல என்ன ஷிஃப்ட்னு சொன்னேன், சடன்லி ஷிஃப்ட். என்ன திருப்பம் சொன்னேன், அதை விசுவாசமா சொல்லுங்க. என்ன திருப்பம் வரும்? கூடி போயிருக்கிற சகோதரி, தாய் தகப்பனே, நிமிர முடியாமல் வாழ்க்கையில கூடி குறுகி போயிருக்கிற உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பின் கர்த்தரா இருக்கிற கர்த்தர் ஒரு ரட்சிப்பா இருப்பதனால ஒரு திடீர் திருப்பத்தை உன் வாழ்க்கையில தேவன் கொண்டு வருவாராக. வெளியே நடமாட முடியவில்லை, கூடி போயிருக்கிற கர்த்தர் ஒரு ரட்சிப்பு மறக்காத, அவர் ரட்சிப்பு வாழ்க்கையில வெளிப்பட போகுது. அவள் மேல் தமது கைகளை வைத்தா. அடுத்து என்ன சொல்லுது? 6 மாசம் கழிச்சு, 6 மணி நேரம் கழிச்சு, 5 நிமிஷம் கழிச்சு, என்ன பாருங்க, கைய வைக்கிறாரு, அவ கூனி சரியாகுது. 2 ஒரே நேரத்தில் நிகழுது. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இந்த ஊழியத்தில் நடப்பதாக, உள்ள வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நடப்பதாக. உடனே அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினான். பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி சொல்றேன், குனிஞ்ச உன் குடும்பம் நிமிர போகுது, உடனடியா நிமிர போகிறது. 18 வருஷமா குனிஞ்சிட்ட, பல வருஷமா குனிஞ்சிட்ட, கர்த்தர் கையை நீட்டுறாரு. விசுவாசத்தோடு நீங்க அனுபவி, கர்த்தர் உன் மேல கையை வைக்கிறாரு. உடனே உன் குடும்பம் நிமிர போகிறது. உன் பிள்ளையால குனிஞ்சிருக்கலாம், உன் புருஷனால குனிஞ்சிருக்கலாம், ஆனா கர்த்தரின் கரத்தினால உன் குடும்பம் நிமிர போகிறது. உன் குடும்பம் நிமிர போகிறது. உடனே ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஒரு சடன்லி ஷிஃப்ட். ஆண்டவரே, 18 வருஷமா எங்க பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க பாடுகளை, இனியும் குனிய வேண்டாம், இனிமையும் குனியறதுக்கு நாங்க ஆயத்தமா இல்ல. உடனே நிமிருவார்களாக, இந்த குடும்பங்கள் உடனே நிமிருவார்களாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கீங்களா? இத சில வளர்ச்சிகள்லாம் ரொம்ப அதிரடியா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இந்த தென்னை மரத்தை ஊனி வச்சா அது, இந்த சில இந்த பூசணிக்காய், அவரைக்காய், அந்த கொடி வகைகள்லாம் போட்டால் நாளைக்கு என்ன செஞ்சிடும்? காலம்லாம் நேற்று முளைச்ச மழையில், நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைக்கிற காலம், இதெல்லாம் உண்டு. ஆனால் கவனிங்க, சில சில இந்த அக்ரிலேயே சில டிஃப்ரெண்டான செடி வகைகள், மர வகைகள் உண்டு. இந்த சைனா மூங்கில் மரம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். சைனா மூங்கில் மரம் வாங்க, இதுக்கு பேர் தான் சைனா மூங்கில், பேம்போ அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சைனா மூங்கில் வாங்க இதுக்கு பேர். இந்த மரம் என்ன, இந்த மரம் எப்படின்னா, இதுக்கு ஒரு சீடு உண்டு, ஒரு விதை உண்டு. என்ன உண்டு? ஒரு விதை. இந்த விதையை பூமியில் போட்டாச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவரைக்காய் கொடி மாதிரி நாளைக்கே முளைச்சிடாது. மண்ணுக்குள்ளே போட்டால் போட்ட மாதிரியே அடக்கம் பண்ண மாதிரி கிடக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் வரைக்கும் அது அமைதியாக தான் இருக்கும். யாராவது உங்கள் வாழ்க்கையில் பல வருஷம் ஆச்சு, எந்த அசைவும் இல்லாமல் எல்லாமே அமைதியாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னா கை வைத்து காமிங்க. எந்த மூமெண்ட் இல்லாமல் எல்லாமே அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது, கை வைத்து காமிங்க. உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு பார்க்கேன். நீங்கள் ஒரு மூங்கில் விதை, நீங்கள் ஒரு மூங்கில்.
மூங்கில் விதை மண்ணுக்குள்ள போட்டா 5 வருஷம் அமைதியா இருக்கும். அதுக்கு காலம் எத்தனை வருஷம்? அது உள்ள இருக்கா செத்துச்சா விதைச்சவனே டயர்டாயிருவான். இருக்கு செத்து போச்சு போல மக்கி போச்சு போல அப்படின்னு முடிவுக்கே வந்துடுவான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நியதியை தேவன் இயற்கையில வச்சிருக்கிறாரு பாருங்க. 5 வருஷம் கழிச்சு அவங்க பூமியில இருந்து லேசா மேலே எழும்ப ஆரம்பிப்பாங்க. அது மேலே எழும்பின உடனே அப்போ ஒரு உண்மையை அது காண்பிக்கும். நான் சாகலை, உள்ள உசுரோட தான் உள்ள இருந்தேன். இருங்க 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 உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம், தேவன் சொன்ன காரியம் பல வருஷமா அமைதியா இருந்தாலும் உன் நம்பிக்கையை விட்டுறாத. அது உசுரோட இருக்கு, அந்த வாக்கு உசுரோட இருக்கு, தீர்க்க தரிசனம் உசுரோட இருக்கு, கர்த்தர் சொன்னது உசுரோட இருக்கு, உயிரோட இருக்கு. இந்த முதல் நாள்ல வசனத்தின் மேல உங்க வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசமாக்குறாரு. வாக்கு தத்தத்தின் மேல உங்க நம்பிக்கையை தேவன் உறுதியாக்குறாரு. இன்னும் சொல்றாரு உயிரோட தான் இருக்கு. பக்கத்துல நீங்க பார்த்து சொல்லுங்க, உயிரோட தான் இருக்கு. உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, கையை நல்லா குலுக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் உசுரோட இருக்கு. யூதாவின் செங்கோ துதியின் ஆளு. சோர்ந்து போகாத தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத, நம்பிக்கையை விட்டுறாத. டோன்ட் கிவ் அப். நம்பிக்கையை விட்டுறாத, உசுரோட இருக்கு, வாக்கு உசுரோட இருக்கு. இப்போ சொல்றேன், எனக்கு ஆண்டவர் 20 வருஷத்துக்கு முன்னால 8, 9, 10 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த வார்த்தை இன்னும் நிறைவேறாட்டாலும் பரவாயில்லை. இப்போ சொல்றேன், அது இன்னும் உசுரோட இருக்கு, உசுரோட இருக்கு. ஒரு நாள் வரும், சடன்லி ஷிஃப்ட், ஒரு டிவைன் ஷிஃப்ட் உள்ள இருந்து அது லேசா முளைக்கும். முளைச்சு எட்டி பார்க்கும். சொல்லுங்க, இந்த 6வது மாசத்துல இந்த 7வது தேதியில இந்த ஞாயிற்றுக்கிழமையில அது எட்டி பார்க்கிறது என்று நான் நம்புகிறேன். அது எட்டி பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, 1 மணி நேரத்துக்கு 1.5 இன்ச்சு வளருமா. உங்களுக்கு இது பெருசா தெரியல, பெருசா தெரியல. 24 மணி நேரம் முடிகிறதுக்குள்ள 3 அடி வளர்ந்துருமா. என்ன பிரதர்? எங்க ஒரு நாளைக்கு இது 5 வருஷம் உள்ள அமைதியா இருக்கும். வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 அடி உயரம் வளருமா. அதாவது நேரடியா பார்க்கலாம் அப்படி வளர்றத. இந்த எலும்புறாக பாருங்க, அது வேற யாரும் இல்ல, காத்திருக்கிற நீதான், மண்ணுக்குள்ள போன நீதான், விதைக்கப்பட்ட நீதான், உனக்குள்ள கொடுக்கப்பட்ட வார்த்தை எப்படி எழும்புது பாரு. ஜேசிபியை போட்டு தூக்குன மாதிரி எழும்புது பாரு. ஒரு நாளைக்கு நீங்க தூக்கிட்டு எழும்பும் போது 3 அடி ஸ்வைங்கின் மேல வந்துருக்குமா. பார்த்தாலே பயமா இருக்கும். அதுக்கு பேரு தான் அதிரடி வளர்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எப்போதுமே இப்படியே உக்காந்துக்கிட்டு போய் நினைக்காத. இப்பயே நல்லா பேசிக்கோ, எட்டாத உயரத்துல போயிருவேன். முகத்தை மூச்சு தூக்கி வச்சுட்டு போகக்கூடாது. இப்பயே பேசிக்கோங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு அதிரடி வளர்ச்சி வரப்போகுதுன்னே தெரியல. சீக்கிரத்துல ஒரு அதிரடி வளர்ச்சிய ஆண்டவர் தரும்படி ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இதை நம்புறீங்களா? 6 பேர் நம்புறேன், மீதி பேரு தேவ பிள்ளையே. இது கதை பேசுற இடம் இல்ல, விதைய விதைக்கிற இடம். நான் கதை பேசல, விதைய விதைக்கிறேன். நீ கதை நினைச்சியா? நீ கதை இல்ல, நீ ஒரு விதை. கதைக்கு முடிவு உண்டு, விதைக்கு முடிவு இல்லை. கதை மங்கி போயிடும், விதை மக்கி போகாது. விதைச்ச விதை உயிரோடு இருக்கும் பட்சத்துல அது நிச்சயமாய் முளைச்சு எழும்பும் என்பதுல சந்தேகமே இல்லை. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணாய் போவதில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசாய் மாறவில்லை. ஒரு முறை, நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணாய் போவதில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம். Word of God, work of God. சொல்லுங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க, என்ன தப்பு சொல்லுங்க. Word of God, work of God, 2 வேறு வேறு. அதாவது வேர்ட் ஆஃப் காட்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய. அடுத்து ஒர்க் ஆஃப் காட்னா தேவனுடைய கிரியை. என்னதுங்க? அப்போ இந்த 2 வேறு வேறு. ஒர்க் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில வேர்ட் ஆஃப் காட் வந்துச்சு.
அதாவது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு. புரியுதா? தேவனுடைய வார்த்தை வரும்போதே நீங்க ஒர்க் ஆஃப் காடை எதிர்பார்க்க கூடாது. இதுவரைக்கும் நிகழ்ந்தது வேர்ட் ஆஃப் காட். என்னங்க? வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த 10 வருஷ ஊழியத்துல, இந்த 5 மாதம் 6 மாதத்துல உங்க வாழ்க்கையில என்ன வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு? வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். போன வாரம் பேசுங்க, போன மாசம் 1ஆம் தேதி, போன வருஷம் கடந்த ஜூன் 1ஆம் தேதி வேர்ட் ஆஃப் காடாவே என்கிட்ட வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா எப்போதுமே வேர்ட் ஆஃப் காடாவே வரமாட்டாரு. ஒரு நாள் வருது ஒர்க் ஆஃப் காட். அந்த வேர்ட் ஆஃப் காட் உன் வாழ்க்கையில அனுபவிக்கும்படி தேவனுடைய கிரியைகள் வெளிப்படக்கூடிய ஒரு டிவைன் ஷிஃப்ட், ஒரு தெய்வீக ஒரு திருப்பத்தை தேவன் கொடுக்கும் சித்தமாய் தருகிறார். இதை நம்பணும். முதல்ல இதை என்ன செய்யணும்? 10ஓட ஒரு 11ஆவது பிரசங்கமா கேட்டேன்னா, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. இல்ல, காத்திருந்த எனக்காகத்தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மண்ணுக்குள்ள கடத்த விதைக்கப்பட்ட எனக்காகத்தான் தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வேர்ட் ஆஃப் காட் என்று எனக்கு தேவனுடைய வார்த்தை வந்த மாதிரி ஒர்க் ஆஃப் காட் என்று தேவனுடைய கிரியைகள் என் வாழ்க்கையில வரப்போகிறது என்று நீ நம்பு. தேவன் முதல்ல உன் சிந்தையை சரி பண்ணுன்றார். பேசும்போதே அப்படியே எங்கேயோ நினைச்சுக்கிட்டு வேற யாருக்கோ பேசுறாரு. இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சிருக்கேன், இதுவும் அப்படிதான் சேர்த்து வைக்கணும். இப்படி சந்தேகத்திலேயே நீ பார்க்காத, பேசாத. கர்த்தர் முதல்ல என்ன கவனிங்க, என் பிரச்சனையை சரி பண்றதுக்கு முன்னால என்ன சரி பண்ண விரும்புறாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? கிதியோனை அழைச்சாரு. கிதியோனை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட எனக்கு என்ன பலன் இருக்கு? அவன் கேட்கா, நான் சிறியவன், நான் எளியவன், என்னடா இது? சர்வ வல்லமை தேவன் குறுக்க வந்து வார்த்தையை கொடுத்து உயிர்ப்பிச்சு பேசுனா துள்ளி குதிச்சு ஆமேன் போட்டு எழும்பாம, நான் சிறியவன் எளியவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பாருங்க, அவனை டீல் பண்றாரு விதத்தை பாருங்க. வார்த்தையை கொடுத்து பேசினாரு. இன்னும் அவனுக்கு சந்தேகம் போகல. 2வது அவன் பழி செலுத்துறான், பழியை அங்கீகரிக்காரு. அப்பவும் அவனுக்கு சந்தேகம் போகல. 3வது அடையாளம் கேட்கான். அவன் 2 முறை அடையாளம் கேட்டான். முதல்ல பனி பூமியில பெஞ்சிருக்கணும், தோல் பெய்யக்கூடாது. அப்புறம் தோல்ல பெஞ்சிருக்கணும், பூமி காஞ்சிருக்கணும். அவன் கேட்ட அடையாளத்தெல்லாம் தெய்வம் செஞ்சு கொடுக்காரு. அப்பயும் விசுவாசம் வரல. ஆண்டவர் பார்த்தாரு, அவனை அழைச்ச உடனே பயன்படுத்தல. என்ன கவனிக்கிறீங்களா? கிதியோனை அழைத்த உடனே பயன்படுத்தவில்லை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னை அழைத்த உடனே தேவன் பயன்படுத்த மாட்டாரு. எதை சரி பண்ணுவார்னா, டிவைன் ஷிஃப்ட்டுக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னால சேஞ்ச் யுவர் தாட். உன் தாட்டை மாத்தணும், உன் சந்தேகத்தை மாத்தணும், உன்னுடைய எதிரான சிந்தையை நீ மாற்றும்படி தேவன் விரும்புகிறாரு. இது நடக்காது, ஆகாது, அப்படி வார்த்தை பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்த சொல்லுங்க, ஆகாது, நடக்காது, கூடாது, அப்படி பயன்படுத்தவே கூடாது. புரிஞ்சதா உங்களுக்கு? ஒரு வீட்டில் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணினாங்களாம். இனிமே விசுவாசத்தில் வளரணும்னா என்ன பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்தாம இருக்க முடியுமா? டேங்க்ல தண்ணி காலியா போச்சு, தண்ணி இல்லை. வீட்டில் அதிகமாக வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? தண்ணி இல்லை, கேஸ் இல்லை. இப்போ ஊரில் எல்லா வீட்லையும் கேஸ் இல்லைங்கிற வார்த்தை வருது. அடுப்பு, அப்புறம் சீனி இல்லை, அடுத்து என்ன இல்லை, எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை. அதிகமாக ஒரு வீட்டில் நீங்க எழுதி பாருங்க, அதிகமாக ஒரு நாளைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? இல்லை இல்லை. அப்போ ஒரு விசுவாச குடும்பம், நம்ம விசுவாசத்தில் வளர்றோம், இல்லைங்கிற வார்த்தை பயன்படுத்த கூடாது. திடீர்னு தீர்மானம் பண்ணின மறுநாள் வீட்டில் ஜீனி காலியா போச்சு. வீட்டில் ஜீனி காலியா போச்சு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சொன்னாங்க, ஐயா ஜீனி வாங்க வேண்டும், அரிசி வாங்க வேண்டும், பருப்பு வாங்க வேண்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இல்லை என்ற வார்த்தை வேண்டாம், வாங்க வேண்டும் என்கிற வார்த்தை வரட்டும். ஜீனி வாங்க வேண்டும், அரிசி வடை வாங்க வேண்டும். இல்லைன்னு வரவே. இன்னையில இருந்து சத்தியமலக்க குடும்பத்துல வீட்டுக்குள்ள என்ன பேர் வரக்கூடாது, என்ன வார்த்தை வரக்கூடாது? ஆகாது, நடக்காது, முடியாது, சரி ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Divine shift will come for you.
தெய்வீக திருப்பம். காத்திருக்கிற சில யோசேப்புகள் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க, சில எஸ்தர்கள் மொர்தெகாய்கள் உள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க. காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு தெய்வீக திருப்பம் சீக்கிரம் வருகிறது. வார்த்தையை கொடுத்து அழைக்காரு, நம்பிக்கை வர மாட்டேங்குது. அடையாளம் கொடுக்கிறாரு, நம்பிக்கை வர மாட்டேங்குது. கர்த்தர் பார்த்தாரு, எழும்புடா, கிளம்புடா. எடுத்த உடனே உன்னை பயன்படுத்தினா ஆபத்துடா. முதல்ல அவனை எங்க அனுப்புறாரு தெரியுமா? எதிரியின் பாளையத்துக்கு அனுப்புறாரு. எதிரியின் பாளையத்துக்கு அனுப்பி, ஏன்னா கர்த்தர் விரும்புறது என் சிந்தை மாறணும்னு விரும்புறாரு. என் எதிரான சிந்தை அவிசுவாசம் மாறணும்னு கர்த்தர் விரும்புறாருங்க. அவிசுவாசத்தை வைத்துக் கொண்டே தேவன் அற்புதம் செய்ய முடியாது. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா என்ன இருக்குள்ள? அவிசுவாசம் இருக்கு. ஜெபிக்கிறீங்க, முழங்கால நிக்கிறீங்க, ஆனா அவிசுவாசம். கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றா மலையளவு விசுவாசம் வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரணமான ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு சின்ன விசுவாசம். மழை பெய்யும் அப்படின்னா கொடை எடுத்துட்டு போகணும். மழை பெய்யுண்டா அப்படின்னு, பெய்யுதோ பெய்யலையோ என் விசுவாசத்தை கேலி செஞ்சாலும் பரவாயில்ல, நான் மழைக்கு ஜெபம் பண்ணிருக்கேன், கொடையை கொடு அப்படின்னு ஒரு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பேதுருவா ஆண்டவர் கவனிங்க. இந்த கிதியோனை சொல்லி முடிச்சுக்கிறேன். கிதியோனை கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ண விரும்புறாருன்னா, எடுத்த உடனே பயன்படுத்தாம அவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கவும் பயம் நீங்கவும் விசுவாசம் வருவக்கூடிய வேலையை கர்த்தர் செஞ்சார். அவனை அனுப்புனார். அவனை பாளையத்துக்கு அனுப்புனாரு. நைட்ல போறான். உங்களுக்கு தெரியும், எதிரி 2 பேர் உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது பயந்து போய் எழும்புறான். படார்னு எழும்புறான். எழும்பி சொல்றான், என்னடா இப்படி எழும்புற? கனவு வந்துச்சு. என்ன கனவு வந்துச்சு? ஒரு பெரிய அப்பம் இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து புறப்பட்டு உருண்டு வந்து நம்ம மேல மோதிச்சா எல்லாருமே காளி அப்படின்னு இவன் சொல்ல, இதுக்கு அவன் வியாக்கியானம் கொடுக்கறான். என்ன வியாக்கியானம்? இவனுக்கு எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஆவியானவர் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. சொல்றான், எப்பா அந்த அப்பம் வேற யாரும் இல்ல, கிதியோன் தான் அந்த அப்பம். அவன் நம்மளை ஜெயிக்க போகிறான். கர்த்தர் அவன் கையில நம்மளை ஒப்பு கொடுக்க போறாரு. ஏன் நம்ம அழிய போகிறோம்னு சொல்லி. ஏம்மா, ஏ ஐயா, நீ யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறையோ அவர்கள் வீட்டில் உன் வெற்றி பேசப்படுகிறது. எதிரியின் வீட்டில் உன் வெற்றி பேசப்படுகிறது. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. எதிரியின் வீட்டில் சொல்லுங்க, எதிரியின் வீட்டில் என் வெற்றி பேசப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே ஆவதாக. அங்க போன உடனே முதல்ல வெற்றி கிடைக்கல, இவனுடைய மனநலமா மாறுச்சு. இவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருப்பா, விசுவாசம் வந்துச்சு. இந்த காலை நேரத்துல அற்புதம் நாளைக்கு நடக்கட்டும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு விசுவாசம் வரட்டும். கர்த்தர் டிவைன் ஷிஃப்ட தருவாரு, நிச்சயம் மாறுதல் தருவாரு. என் ரட்சிப்பின் கர்த்தர் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு சபைக்குள்ள வருவதாக. இந்த விசுவாசம் வர்றதுக்கு என்ன வேணும்? இதுதான் வேணும். இதால உங்க இருதயத்தை நிரப்பணும். இந்த வசனத்தை எந்த அளவுக்கு இருதயத்துல நிரப்புறீங்களோ, கர்த்தர் என்ன சொன்னாலும் நீங்க ஆமீன் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சந்தேகம் வரவே வராது. இது உள்ள இருந்தா சந்தேகம். ஏன் சந்தேகம் இருக்குன்னா இது உள்ள இல்ல. எங்க இதை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்கக்கூடாது. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஓவன் ராபர்ட், அந்த தேவ மனிதரை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஓவன் ராபர்ட் ஒரு பெரிய தேவ மனிதர். அவர் ஆரம்ப நாட்களில் அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் வாழ்க்கையில் பெரிய தோல்விகள், துவண்டு போய் சோர்ந்து போய் வாழ விருப்பம் இல்லாமல் அங்கே ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். பயணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஓரத்தில் எல்லாம் ஆப்பிள் தோட்டம். என்ன தோட்டம்? அப்படின்னா வாயை திறக்க மாட்டேங்க. என்ன தோட்டம்? என்ன தோட்டம் சொல்லுங்க? ஆப்பிள் தோட்டம். அது ஆப்பிள் சீசனா. ஒவ்வொரு மரத்திலையுமே ஆப்பிள் காய்த்து தொங்குது. 100கணக்கான ஆப்பிள் தொங்குது. வண்டியில வரிசையா நிப்பாட்டி ஆப்பிளை பறிச்சு வண்டியா ஏற்றி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வண்டி போகுது, ஒரு வண்டி வருது, 10 பேர் ஏத்துறாங்க. அப்படியே ஃபுல்லா என்ன நிரம்பி இருக்கு. அவர் நின்று பார்க்கிறாரு. கர்த்தர் அவருக்கு அங்க ஒரு பாடம் எடுத்தாரு. என்ன சொல்றாரு பார்க்கிறாருன்னா, இவ்வளவு ஆப்பிள் ஒரு மரத்துல 100கணக்கான ஆப்பிள் தொங்குதே, இது எப்படி வந்துச்சு? இதுக்கு ஆரம்பம் என்ன? இதுக்கு ஆரம்பம் என்ன? இதுக்கு ஆரம்பம் என்ன? கவனிங்க. என் கையில ஒரு விதை இருக்கு, கண்ணுக்கு தெரியுதா? இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணு நல்லா இருந்தா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது ஆப்பிள் விதை. சும்மா எங்கேயோ கிடந்து பப்பாளி நினைக்காதீங்க. ஆப்பிளை கட் பண்ணி அந்த விதையை எடுத்து வந்திருக்கேன். இது என்ன விதை?
ஒரு மரத்துல நூற்றுக்கணக்கான ஆப்பிள் தொங்குதுன்னா அதுக்கு ஆரம்பம் என்னது? அவர் பார்க்காரு, இவ்வளவு ஆப்பிளுக்கும் இந்த ஒத்த விதை தான காரணம் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போறாரு. இப்ப இந்த விதையில இருந்து இவ்வளவு ஆப்பிள் வர்றதுக்கு என்ன காரணம்? எப்படி இந்த விதைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விசேஷம் இதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இதுல அப்படி என்ன பெரிய பவர் இருக்கு அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 8:22 வாசிங்க. பூமியில் உள்ள நாளளவும். எல்லாரும் சொல்லுங்க, பூமி உள்ள. அப்படின்னா உலகம் உள்ள நாளளவும், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். போதும், சாட்டா முடிச்சிருந்தேன். விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை. எல்லாரும் இந்த வசனத்தை சாட்டா சொல்லுங்க. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். கர்த்தர் இந்த வசனத்தை பேசின உடனே அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. என்ன வெளிப்பாடுன்னா, இந்த விதையில ஒரு விசேஷம் இல்லை, இந்த விதையில என்ன பெரிய பவர் இருக்கு, இதுல ஒண்ணும் கிடையாது. இந்த விதைக்குன்னு ஒரு வார்த்தையை தேவன் சொல்லி எழுதி வச்சிட்டாரு. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டா அதுல இருந்து கனிகள் பலன்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிற அந்த வசனத்திலிருந்து ஜீவன் இந்த விதைக்கு வந்ததுனால இந்த விதையிலிருந்து இந்த பலன் வந்திருக்குங்கிற ஒரு வெளிப்பாடு பெற்ற உடனே அவர் புரிந்து கொண்டாரு, இந்த ஒத்த விலைக்கு இவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்திருப்பாருன்னா எனக்கு தேவன் இதை விட மேலான காரியத்தை செய்திருக்கிறாரு, எனக்கும் இந்த ஜீவனால கனி கொடுக்க தேவன் வைப்பாருன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தாரு. வார்த்தையை படிச்சு உள்ள சேமிக்க வச்சாரு. அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை அதுக்கப்புறம் வந்ததுனால தான் இந்த விதைக்கே இவ்வளவு பவரை வசனத்துல தேவன் கொடுத்திருப்பாரானால் அவர் பிள்ளை எனக்கும் இந்த வார்த்தை என்னை மாற்ற முடியும் என்று அவர் சொல்றாரு. இந்த வார்த்தை தான் உலகம் எங்கும் என்னை பயன்படுத்தி கொண்டு போனது. தேவ பிள்ளையே, உங்க சிந்தைய உங்க இருதயத்தை கர்த்தரின் வார்த்தையால நிரப்பி வைங்க. அதை சந்தேகப்படாதீங்க. நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்குள் விதைக்கப்பட்ட விதை தூங்காது. அதுக்கு ஒரு சீசன் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. என்ன சொன்னாரோ அதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். சொல்லுங்க, நடத்தி வந்தவர் உயர்த்தி மகிழ்வார். திரும்பி பாருங்க, கடக்கவே முடியாத பாதையை கடக்க வச்சாரா? சொல்லுங்கம்மா. கடக்கவே முடியாததை கடக்க வச்சவ எட்டவே முடியாத உயரத்தையும் சந்திக்க வைப்பார், எட்ட வைப்பார். ஏன்னா அங்கிருந்து இங்க கொண்டு வந்தவர் இங்கிருந்து அங்க கொண்டு போவார். விசுவாசத்துல நான் சொல்றேன், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி சொல்றேன். என்னை பாருங்க, இங்கே ஒரு மலை நிற்கிறது. அங்கிருந்து வனாந்திரத்தில் நடந்து வந்துட்டீங்க, கர்த்தரும் நடத்தி கொண்டு வந்துட்டாரு. இப்ப மலையின் அடிவாரத்துல வந்து நிக்கிறேங்க. நடத்தி வந்தவர் இனி அடுத்த அடி மேல மலை மேல ஏறி உயர்த்தக்கூடிய ஒரு சீசனுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. நடத்தினவர் உயர்த்துமா? விசுவாசிக்கிறவங்க முழங்கால் போடுங்க. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பல ஆண்டு என் வாழ்க்கையில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கிற ஒரு விரக்தி இருந்தாலும் இன்னைக்கு என்னோடு நீங்கள் தெளிவாக பேசுனீங்க. என் சோர்வு நீங்கும்படி, என்னுடைய பயம் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஒரு டிவைன் ஷிஃப்ட் என் வாழ்க்கையில் வரப்போகிற ஒரு தெய்வீக திருப்பம். என் ரட்சிப்பின் கர்த்தர் என் ரட்சிப்பாக இருப்பதினால நான் எதிர்பாராத நேரத்தில் ஒரு திருப்பம் என் வாழ்க்கையில் கொடுக்க போகிறீங்க. ஒரு திருப்பம் வரப்போகிறது. சத்துரு அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்துல, நான் ஆச்சரியப்படும் விதத்துல இந்த பிள்ளைகளுக்கு அந்த திருப்பம் வருவதாக. உடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை நிறைவேற்றி தாரும். உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.